ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேஸ்டியான ரெசிபி உருளைக்கிழங்கு பூரி. நம்ம சேனலில் ஏற்கனவே ரவை வச்சு பூரி பார்த்துருப்போம், நார்மலான பூரி ரெசிபி பார்த்துருப்போம். இது ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதனால் 3 எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை லேசாக இது போல் கையில் நசுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் துருவி கூட யூஸ் பண்ணலாம். நம்ம தேங்காய் துருவிலாம் வச்சுருப்போம்ல, அதில் துருவியும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் யூஸ் பண்ணலாம். இதை இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் அரைச்சிடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது இன்னுமே நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் நம்மளுடைய பூரி நல்லா உப்பி வரும். இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம், கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் நார்மலான மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். கூடவே கொஞ்சம் போல் கசூரி மேத்தி அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பூண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பூண்டு பொடிக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கிறலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இதில் கசூரி மேத்தி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரியான இலைகள் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி. ஆனால் இன்னுமே நல்ல சாஃப்டாக இருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத விட நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பூரி நல்ல உப்பலாக வரும். ஃபஸ்ட்டு பிசையும் போது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பிசைஞ்சிட்டே இருங்க, எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துட வேண்டாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன்னா, ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பூரி நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இது தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு பிசையும் போது கையில் ஒட்டாமல் நல்லா பிசைய வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட மாவு நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ கை வச்சு மறுபடிக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பூரி கட்டையில் கொஞ்சம் போல் கோதுமை மாவு தடவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா தட்டிக்கோங்க. நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்ல மாவு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பூரி ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க. பூரி ஷேப்புக்கு தேய்ச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அதில் ஒட்டியிருக்க மாவை லேசாக இது போல் எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுடைய எண்ணெய் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் எண்ணெய் தடவி கூட இதை தேய்ச்சி எடுக்கலாம், பூரி மாதிரி திரட்டலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்ல சூடாக இருக்க எண்ணெயில் இந்த தேய்ச்ச பூரியை போட்டு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அதில் எண்ணெயிலே முங்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே எலும்பி வரும்போது ஒரு கரண்டி வச்சு இது போல் எண்ணெயில் முக்கி விடுங்க. அப்போ இது நல்லா பொங்கி வரும்.
ஒரே டைமில் எல்லா மாவுலையும் பூரி ஷேப்பில் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி பொரிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதே போல் எண்ணெயை அடிக்கடி சூடுபடுத்த வேண்டியது இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா உப்பி வந்துருச்சு. இதை 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. லேசாக கிறிஸ்பி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். பூரி சாஃப்டாக இருக்கணும்னா இந்த டைம்லேயே எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பூரி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா பூரியையும் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் அது சீக்கிரமாக போட்டதும் உப்பி வரும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம கரண்டி வச்சு உள்ளே அமுத்தி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சூடான எண்ணெயை பூரி மேலே தெளித்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், 2வது பூரியும் தயாராகிருச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா பூரியையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிருதுவான பூரி எடுத்தோம். இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொன்ன ரேஷியோவில், நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பூரி கூட அமுங்காமல் நல்ல உப்பியே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிடலாம். இல்லைனா சட்னி தொக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு பூண்டு கிரேவி தயார் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.